அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நாகப்பட்டினத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வாய்ப்பு நேரம் இல்லாத காரணத்தால் பேச முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும், இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் கௌதமனை பற்றி எவ்வளவு ஸ்பீடாக இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய தோழர் முத்தரசன் கூட பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் கௌதமனை பார்த்து பயப்படுவாங்க என்று சொன்னார். பேசுகிற பேச்சு வேகமாக இருக்கும், அதை பார்த்து பயப்படுவாங்க என்ற உணர்வோடு சொன்னார். நான் கூட அப்போ சொன்னதாக சொன்னார், டோன் அப்படி இருக்குன்னு. கூட்டணி கட்சிக்காரன் மட்டும் எங்கள் கட்சிக்காரங்களே அவரை பார்த்து பயப்படுவாங்க. ஏனென்றால் பல நேரங்களில் இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய சில தோழர்கள் இடத்துல தலைமை கழகத்திற்கு வந்து அறிவாலயத்திற்கு வந்து கௌதமனை பற்றி புகார் சொல்லுவாங்க. ஆனால் என்ன புகார்னு கேட்டால் தேவையில்லாத புகாராக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அவர் வேகமாக பேசுகிறார், நம்ம கோபம் வர வைக்கக்கூடியவில்லை பேசுகிறார் என்றுலாம் சொல்லுவார்கள். நான் உடனே அவங்கள்ட்ட சொல்லுவேன், கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்கும், கவலைப்படாதீங்க, அவர் நல்ல செயல் வீரர் என்று சொல்லி அவர்களெல்லாம் நான் சமாதானம் பண்ணி அனுப்பி வைப்பது உண்டு. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஏதோ அவருடைய வீட்டு மனவிழா என்ற காரணத்தால் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நான் இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போல்லாம் அவர் படப்படன்னு இருப்பார். வரவேற்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கொடியேற்று விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எனக்கு உணவு பரிமாறக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, அப்போல்லாம் படப்படப்பாக தான் இருப்பார். நன்றி சொல்லுகிறவர் கூட நீங்கள் கவனிச்சிருக்கலாம், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசியதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எதற்காக சொல்கிறேன், உறுப்பினர் இருந்தால்தான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியும். ஆக அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து நான் மீண்டும் இந்த திருமண விழாவின் மூலமாக எல்லா கட்சி தலைவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன். இதில் கௌரவம் பார்க்காதீர்கள், இவன் என்ன அழைப்பது நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் அழைப்பு விடுத்து நம்முடைய கௌதமன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்து அரசு நிகழ்ச்சிக்கு போனோம். அப்புறம் கௌதமன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. மாவட்ட கழகத்துடைய அலுவலகத்தில் கட்டடத்தை திறந்து வைத்து நம்முடைய அண்ணா சிலை, கலைஞர் சிலையை திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு செல்ல வேண்டும். நம்முடைய கௌதமன் எவ்வளவு சாமர்த்தியசாலி என்பதற்கு ஒரு உதாரணம், திருமண விழாவை மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியும் சேர்த்து ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று சொல்லுவாங்களே, ஒரு கல்லில் பல மாங்காய் அடிக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய கௌதமன் அவர்கள். ஆக அந்த உணவோடு இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட திருமணத்தில் நானும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். அதே நேரத்தில் நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல, சொல்லக்கூடாது இப்போது. ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் நமக்கு எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம். அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன், உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். தமிழ் பெயர்களை சூட்டி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட செம்மொழியில் அந்த தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி மணவிழா கண்டிருக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாகையில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம்.